ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல 8வது சீசன் முடிவுக்கு வந்துருச்சு. நேத்து நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரியே முத்துக்குமரனுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுத்தாங்க. அதுல நமக்கு பல வருத்தங்கள் இருக்குது. ஆமாங்க, போன சீசனை பொறுத்தளவுல பிரதீப் மேல கேவலமா பழி போட்ட குள்ளநெறி கூட்டத்துல இருந்து யாருமே டைட்டில் வின்னர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறுப்புல தான் அர்ச்சனாவுக்கு அந்த அளவு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்கள பிடிச்சும் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் வேற கதை. இருந்தாலும் போன சீசனை பொறுத்தளவுல டைட்டில் வின்னருக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இவ்வளவு கொடுத்தானுங்க. ஆனா இந்த சீசன் டைட்டில் வின்னருக்கு கோப்பைய பார்க்கும் போதே நமக்கெல்லாம் இரிட்டேட் ஆயிருச்சு. என்னடா பிக் பாஸ் நிகழ்ச்சியோட டிராஃபியாடா இது அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த டிராஃபி இருந்துச்சு. அதே மாதிரியே பரிசு தொகையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. பெட்டி எடுக்கிற டாஸ்க்னு ஒன்ன வச்சு எப்படியாவது முத்துக்குமரனை வெளியே அனுப்பிடலாம்னு நினைச்சானுங்க. ஆனா முத்துக்குமரனை பொறுத்தவரை அவனுக்கு சதி வலையில விழாம மாசா பெட்டி எடுத்துட்டு உள்ள வந்திருந்தாரு. நீங்களே பாத்திருப்பீங்கல்லங்க, அவன் ஓடுற நேரங்கள்ல மட்டும் அவன் ஓடுற ட்ராக்ல தண்ணி எல்லாம் கொட்டப்பட்டிருக்கும். அதே நேரத்துல மீதமுள்ள போட்டியாளர்கள் ஓடும் போது அந்த ட்ராக்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கிளியரா இருக்கும். இப்படி விஜய் டிவியை பொறுத்தவரை என்னதான் சதி திட்டங்கள் பண்ணாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு முத்துக்குமரன் டைட்டில் வினரா வந்தாரு. உண்மையாவே பரிசு தொகைலாம் எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அவங்கிட்ட இருக்கிற திறமைக்கும் உழைப்புக்கும் அவன் கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. என்னதான் இருந்தாலும் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா முத்துக்குமரன் என்னடா இன்னும் பேசல அப்படிங்கிற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வீடியோவை பொறுத்தவரை ஸ்டார்ட் பண்ணும் போதே நன்றி மறப்பது நன்றென்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது இந்த வீடியோவை பொறுத்தளவுல இந்த நேரத்துக்காக நான் போடல, அதாவது நான் டைட்டில் வின் பண்ணிருக்கேன் அதனால பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசல, என்னோட காலத்துக்கும் இந்த நினைவை வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். எல்லாருமே சேர்ந்து இந்த டிராஃபியை என் கையில கொடுத்திருக்கீங்க, இது ரொம்பவே கனமா இருக்குது. எவ்வளவு அன்பு என் மேல காட்டிருக்கீங்க. உள்ள வரும்போது எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்டும் என்கிட்ட சொன்னாங்க உனக்கு அவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப எனக்கு அது புரியல. வெளியே வந்து பார்க்கும்போது என்னால நம்பவே முடியல. எனக்கா இவ்வளவு அன்பு தர்றீங்க, நிஜமாவே எனக்கா இவ்வளவு அன்பு தர்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. என்னோட உழைப்புக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சதை நினைச்சு நான் மலைச்சு போய் நின்னேன். பேசவே முடியல, எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த டிராஃபிய முதல்ல பிக் பாஸ் வந்து காட்டும் போது அந்த டிராஃபி கிட்ட பேச சொன்னாரு. அதையே தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். இந்த டிராஃபியை பொறுத்தவரை மக்கள் என் மேல வச்ச அன்போட அடையாளமா தான் நான் பாக்குறேன். இது நிச்சயமா என்னோட நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசா தான் நினைக்கிறேன். என்னைக்குமே என்னோட உழைப்பு தொடரும். எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்காரு. உண்மையாவே முத்துக்குமரனை பொறுத்தவரை மாஸ் தலைவா, உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. இந்த கோப்பைக்கும் மக்களோட அன்பை வாங்குறதுக்கும் உனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது. அதற்கான உழைப்பை நீ முழுசா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 105 நாளும் போட்டிருக்க. அதாவது இந்த கேம்ல ஜெயிக்கணும், நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல சதி வேலைகள் பண்ணாங்க. ஆனா ஒன்ன பொறுத்தளவுல ஒவ்வொரு கேமையும் நேர்மையா கையாண்ட. அதுல சில தவறுகள் நடந்திருக்குது, இல்லன்னா சொல்லல. அதே நேரத்துல நீ யாரோட காலையும் வாரி விட்டு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே இல்ல. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா உண்மையா இந்த கேமுக்கு இருந்த, அதுக்கு மக்கள் கொடுத்த பரிசு தான் இந்த டைட்டில் வின்னர் பட்டம். உண்மையாவே இந்த கோப்பையோ பரிசு தொகையோ மேட்டரே இல்லைங்க. முத்துக்குமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல அதை நினைச்சு நீங்க வருத்தப்படவே வேண்டாம். என்னைக்கா இருந்தாலும் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் தான். அவனுக்கு எவ்வளவு பரிசு தொகை கொடுத்தாங்க, அவனுக்கு கார் கொடுத்தாங்களா, பைக் கொடுத்தாங்களா, இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். பிக் பாஸ் வரலாறுல சீசன் 8 டைட்டில் வின்னர் அப்படின்னா மக்கள் ஆதரவோட டைட்டில் வின் பண்ண முத்துக்குமரன் தான். அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. அது நீங்க அவனுக்கு கொடுத்த பரிசு தானே. மாமா டிவி என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா முத்துக்குமரனை வாழ்த்துங்க. அதே மாதிரியே இப்போ முத்துக்குமரனுக்காக எந்த அளவு நேர்மையா குரல் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே இந்த சமுதாயத்துல பல பிரச்சனைகள் நடக்கும். அதுலயும் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம வெறும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவா பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு நம்ம எமோஷன் ஆக மாட்டோம். அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நபரா தான் பாக்குறோம். சில பேரை நம்மளாவே உணர்றோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி தனியா நின்னோம், அந்த நேரத்துல நமக்கு யாரும் உதவலையே, இந்த நேரம் இவன் தனியா நிக்கிறானே, இவனுக்கு நம்ம கூட நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒன்றதுனாலதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வைரலா போயிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த வெற்றி கோப்பையை பொறுத்தவரை முத்துக்குமரன் தகுதியானவர். அவரோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை முத்துக்குமரனை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.